ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் வெறும் 1 கப் ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இப்போது முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை எந்த அளவுக்கு நைஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக தாங்க இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனில் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை கட்டிகள் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு இந்த ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு 1 கப் தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ரவை வேகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றிட தேவையில்ல. இதிலே இது வெந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுடலாம். ரவை ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டேன். இப்போ மாவும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் உருட்டிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த பால்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் அது கெட்டு போகாது. நீங்கள் குழந்தைங்க கேட்கும்போது பொரிச்சு கொடுத்துக்கலாம். இப்போது நான் எண்ணெயை சூடுபடுத்திட்டேன். இது மீடியமான ஹீட்டில் இருக்குது. இப்போது இதில் இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பொறுமையாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் மேலே தெரிச்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. நான் இப்போது உருண்டைகளை சேர்த்துட்டேன். இது மீடியம் ஹீட்லேயே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நமக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போவே அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம எல்லா பால்ஸையும் எடுத்துடலாம். நான் எல்லா பால்ஸுமே எடுத்துட்டேன். இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அதாவது எல்லா பால்ஸ்லையும் இந்த உப்பு மிளகாய் தூள் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.